கோவையில் பல்லியை அடித்துக் கொன்று சிக்கன் குருமாவில் போட்டு பிரியாணி கடையில் பிரச்சனை செய்த சம்பவம் அம்பலமாகியுள்ளது. இந்த சம்பவத்தில் 2 மாதங்களுக்கு பிறகு குற்றவாளிகள் சிக்கியது எப்படி? என்னதுங்க கிளறி விடுங்க, கிளறுங்க. நான் வேற சாப்பிட்டேன். பள்ளி ஏங்க யாரும் சாப்பிட்றாதீங்க, பாய்சன் ஆயிரும். ஏற்கனவே தமிழ் சினிமாவில் பலமுறை அரைத்து தேய்ந்து ஓய்ந்து போன படையற்று கை வைத்து கொண்டு ஹோட்டலில் மோசடி செய்ய முயன்ற நபர்கள்தான் இவர்கள். சொல்லுங்க. என்ன உள்ள வந்து வாட்டி எடுத்துட்டு பள்ளி வந்து போட்டா பிடிச்சி காமிச்சாச்சு, என்னன்னு பாருங்க பார்க்கலாம். சரி, அது என்ன பண்ணலாம்? ஹாஸ்பிட்டல் தான் முடியும். சிக்கன் குருமாவில் பள்ளி கிடந்ததாக சில்பான்ஸ் வேலை காட்ட முயன்றவர்கள் 2 மாதம் கழித்து சிக்கியது எப்படி? கோவை ஆர்எஸ்புரம் அருகே விசிவி லே அவுட் பகுதியில் கோவை பிரியாணி கடை செயல்பட்டு வருகிறது. இந்த உணவகத்திற்கு கடந்த மே 27ஆம் தேதி சிலர் வந்து பிரியாணி ஆர்டர் செய்து சாப்பிட்டுள்ளனர். அவர்களில் ஒருவர் பிரியாணிக்கு ஊற்றிய குருமாவில் பல்லி இறந்து கிடப்பதாக கூறி பெரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். அடுத்த சில மணி நேரங்களில் அந்த வீடியோ சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்டு பெரும் வைரலானது. அதனையடுத்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் உணவகத்திற்கு வந்து சோதனை மேற்கொண்டனர். இதையடுத்து கடை உரிமையாளர் கடையில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்து பார்த்தபோது சந்தேகம் எழுந்துள்ளது. பல்லியை சம்பந்தப்பட்ட நபரே திட்டமிட்டு குருமாவில் போட்டு எடுத்தது போன்று அவருக்கு தெரிய வந்தது. அப்போதுதான் உணவக உரிமையாளருக்கு சில ஆடியோக்கள் கிடைத்துள்ளன. அதில் பவானி பகுதியைச் சேர்ந்த சிலரிடம் சம்பவ இடத்திற்கு செல்லுங்கள், பிரியாணியில் பல்லி கிடக்கும் செய்தி உங்களுக்கு கிடைக்கும் என ஒரு நபர் பேசியது போன்று அந்த ஆடியோவில் இருந்துள்ளது. இதன் மூலம் சம்பவம் நடப்பதற்கு முன்னதாகவே யாரோ சிலருக்கு தகவல் கொடுத்திருக்கிறார்கள் என்பது உறுதியானது. இதன் மூலம் குருமாவில் பல்லி கிடப்பதாக கூறி வாக்குவாதம் செய்த சம்பவங்கள் எல்லாம் ஏற்கனவே திட்டமிட்டதாக தெரியவர அது குறித்து உடனே உணவக உரிமையாளர் உமாபதி மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். மேலும் ஆர்எஸ்புரம் காவல் நிலையத்திலும் புகார் அளித்திருந்தார். புகாரின் பேரில் ஆர்எஸ்புரம் போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். இதனிடையே சிக்கன் குருமாவில் பல்லி கிடந்ததாக நடைபெறப் போகும் சம்பவத்தை முன்கூட்டியே பத்திரிகையாளர்களுக்கு தெரிவித்த நடராஜன் என்பவரையும் அவரது கூட்டாளிகளையும் போலீசார் கண்டறிந்தனர். அவர்கள் மீது ஆர்எஸ்புரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தேடி வந்தனர். இந்நிலையில் பல்லி விழுந்ததாக நாடகமாடிய பவானியைச் சேர்ந்த அண்ணாதுரை, சரவணன் ஆகிய 2 போலீசார் கைது செய்து நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தினர். உணவக உரிமையாளரின் தொழில் எதிரிகள் இவ்வாறு செய்தார்களா அல்லது சாப்பிட்டதற்கு பணம் கொடுக்காமல் எஸ்கேப்பாக குற்றச்சாட்டை சுமத்தினார்களா என்பது குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர்.